வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வரமிளகா 4, 10 பூண்டு பல், 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சிறிதளவு, மிளகு 1/2 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அரிசி 1/2 டீஸ்பூன், திருவுண தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுந்து. இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் சைஸு புளி, 10 சின்ன வெங்காயம். கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். ஒரு 7 கத்திரிக்காய் இருக்குது. வாணலியில் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து ஒரு வறுத்துக்கலாம். கட் பண்ண சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அரிசி, மிளகு, தனியா, கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கும். அப்போனா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், அரிசிலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு விழுத நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை 4 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே பூச்சி இருக்க என்னன்னு சொல்லிவிட்டு எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துக்கலாம். சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ வறுத்து வச்ச விழுதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக ஆறிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தேங்காவை இதில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அப்போ தான் சீக்கிரம் வேகும். பெருசாக எடுத்திங்கன்னா வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும். இந்த மாதிரி ஒன்றா வைங்க. எல்லா பக்கமும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ அதே வாணலியில் தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனையும் போகணும். குழம்புக்கு தேவையான உப்பு முதலே போட்டுட்டோம். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். வறுத்து வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. இந்த குழம்புல போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். எண்ணெயும் சைடில் பிரிஞ்சு வரும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. எண்ணெயும் சைடில் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.